வணக்கம், என் பேர் மோகனாச்சன தம்பி. ஐம் த கரண்ட்லி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் Kuala Lumpur Selangor Indian Chamber of Commerce and Industry. ஓகே, நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். என்னோட கம்பெனி பேர் வந்து இவென்ட்ஸா இவென்ட் மாஸ்டர் அண்ட் ஐ ஆல்சோ ரன் அ ஹேர் சலூன் இன் பிரிக்ஃபீல்ட்ஸ். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ்ல வந்து ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சேம்பரை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு 8 இயர்ஸாக தான் நான் சேம்பரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சாதாரண ஒரு மெம்பராக தான் ஜாயின் பண்ணேன். பட் இந்த சேம்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு. நெட்வொர்க்கிங்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மற்றபடி மற்றவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க கூட ஐடியா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேம்பர் மூலியமாக எனக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சில் மெம்பராக ஆகினேன். ஸோ கவுன்சில் மெம்பராக இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அசிஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்ற பிஸ்னஸ் பீப்புள் இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ், மற்ற லேடி என்டர்பிரினர்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலியமா நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்ய கிடைச்சிச்சு. ஸோ இதுல வந்து நிறைய நெட்வொர்க்கிங்கும் அசிஸ்டன்ஸும் கொடுக்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம்ல வந்து நான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்தேன். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்கும்போது இட்ஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். சேம்பரோட ஆப்ரேஷன்ஸ் வந்து டெய்லி வந்து சரியா நடக்கணும். அட்மின் ஆப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு செக்ரட்டரியேட் டீம் இருக்கு. ஸோ அந்த டீம் மூலியமா வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் பண்றதுக்கு. 2 லீடர்ஷிப் கூட நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் லீடர்ஷிப் மிஸ்டர் நிவாஸ் ராகவன் லீடர்ஷிப்ல வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம் 2 வருஷமா. மெயின்லி சொல்ல போனா ஐ வாஸ் ஸ்பியர் ஹெடிங் மித்ரா PMKS ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு திட்டம். அப்ளையன்சஸ் வந்து ஒரு 900 ஃபேமிலி பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சிறு தொழிலாக செய்யலாம். ஒரு பூ கடையா இருக்கலாம், ஒரு சின்ன நாசிலம்மா கடையா இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஐஸ் கச்சம் விற்கிறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நம்ம அப்ளையன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ளையன்ஸ் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றிருக்கோம். எப்படின்னா அவங்க வந்து இந்த அப்ளையன்சஸ் வச்சு அவங்க பிஸ்னஸை மேலோங்கப்படுத்தலாம். அது மூலியமா அவங்க மற்றவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் டேர்ம்ல 905 ஃபேமிலியை வந்து நம்ம உயர்த்திருக்கோம். இதுக்கு வந்து காரணம் வந்து சேம்பர் மூலியமா நம்ம மித்ரா கூட ஒர்க் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ், நீங்க டெக்ஸ்டைல் அசோசியேஷனா எடுத்துக்கலாம், ஜுவல்லரிஸ் அசோசியேஷனா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பார்பர் அசோசியேஷன், இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லாங் ப்ரோசஸ், பட் we are working toward it and we managed to solve like within the 3 days ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்திருக்கோம். இந்த லீடர்ஷிப் அவர் நிவாஸ் ராகவன் லீடர்ஷிப்லையும் கூட நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் லோன் அண்ட் கிராண்ட் ஒரு இவெண்ட் செஞ்சிருந்தோம். அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 700 பீப்புள் வந்திருந்தாங்க, மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ். கவர்மெண்ட் ஏஜென்சிஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து we gave an opportunity for people to understand என்ன அவங்களுக்கு வந்து தேவை, எப்படி அவங்களுக்கு வந்து பேங்க்ஸும் ஏஜென்சியும் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரொசீடியர் தெரியணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் பண்ணுச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்ல we have done different programs. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்டாக் வந்து ஒரு ஃபேமஸ். டிக்டாக்கும் நம்ம ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம், எப்படி டிக்டாக்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஸோ சேம்பர்ல வந்து நீங்க ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. It's a network. It's a platform where we network with people. We bring opportunities to you. So இது வந்து நெக்ஸ்ட் எங்களோட எலெக்ஷன் இப்ப நிவாஸ் வின்னிங் டீம்ல மறுபடியும் நாங்கெல்லாம் போட்டியிடுறோம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் டேர்ம். நீங்க இந்த மறுபடியும் எங்களுக்கு இந்த சான்ஸை கொடுத்தீங்கன்னா we have a vision and mission. Our mission is a leadership towards Mission 2026. So 2026ல இந்த சேம்பர் வந்து at the moment we have 1100 members. இந்த 1100 மெம்பர்ஸ் வந்து டபுள் ஆகணும். அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எம்பவர் பண்ணணும், அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த 2 இயர்ஸ் எங்களுக்கு அடுத்த டேர்முக்கு நீங்க ஓட் பண்ணீங்கன்னா எங்களால இந்த செயல்முறைகளை வந்து கரெக்டாக செய்ய முடியும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. Therefore என்னோட கேண்டிடேட் நம்பர் 13, நிவாஸ் வின்னிங் டீம். Vote wisely, vote rightly, vote for Nivas winning team. Thank you.